நான் அகிலாவை பார்க்க போனேன்டா. டேய், அவளை எதுக்குடா பார்க்க போன? அவ கனெக்ஷனே கட் பண்ணுன்னு சொன்னல. ஏய், அதெல்லாம் பண்ணிட்டேன்டா. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பே. குடு. குடுக்க முடியாது. எனக்கு எப்படி எல்லாம் புருஷன் இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அந்த எல்லா குவாலிட்டியும் உங்ககிட்ட இருக்கு. நான் எப்படிங்க உங்களை விட்டு கொடுக்க முடியும்? நான் உங்களை என் மனசளவுல புருஷனா நினைச்சிட்டு இருக்கேன். எப்பவுமே நினைப்பேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு நீங்க என் கூடவே இருந்துருங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல வைஃபா இருப்பேன். இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. நீ இது வரைக்கும் அவளுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்க. உன்ன மாதிரி ஒருத்தன் அவள் லைஃப்பில் அவளுக்கு கிடைக்க மாட்டான்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் உன்னை விட மாட்டேங்கிறான். எனக்கு தேன்மொழியை நினைச்சு தாண்டா கவலை ஆயிடுச்சு. அவளை விட்டு நான் போயிருக்க கூடாது. எப்படா விடியும் உன்கிட்ட பேசணும்னு மனசு துடிச்சுக்கிட்டே இருந்தது. நேத்து உங்க சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதாமா? என்ன கேக்குறாங்கன்னு புரியுதா? பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது. மீனாட்சி, என்ன பேச்சுது? ஏன் இப்படி கிண்டல் பண்ற? தங்கச்சி கேக்குற கேள்வியா இதெல்லாம்? அவ தங்கச்சியும் நான் தான், பெஸ்ட் ஃப்ரெண்டும் நான் தான். அதனால நான் எப்படி வேணாலும் பேசலாம். அதுக்கான ஃப்ரீடம் எனக்கு இருக்கு. சரி சரி. தேனு, தேனு நீ சொல்லுமா. அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஏன்னா நடக்க வேண்டியதெல்லாம் தள்ளி தள்ளி போச்சா, அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு என் மனசுக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சு. உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு நான் அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லம்மா? தேனு, உன்கிட்ட இருந்து சந்தோஷமான வார்த்தையை கேட்கதான் அம்மா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட்டுன்னு சொல்லிடு. அது அம்மா, என்னம்மா இது? ஏன் பதட்டமாகற? என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? என்னம்மா ஆச்சு? என்னம்மா சொல்லு. ஆமாமா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஓப்பனா சொல்ல முடியாதுல்ல. வெக்கத்துல டென்ஷன் ஆயிட்டா போல. நான் இருக்கேன் தான் ஏதோ பேச கூச்சப்படுறா. நீ பேசு, நான் உள்ள இருக்கேன். முதல்ல தேனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். தெரிஞ்சுக்கிட்டு அதை முதல்ல சரி பண்ணுவோம். சரிம்மா, உடம்ப பாத்துக்கோ. நான் வைக்கவா? சரி, உடம்ப பாத்துக்க. சரிடா தங்கம், நீயும் பாத்துக்கோ என்ன. நான் வைக்கிறேன். சரிம்மா. அப்பா, எனக்கு தேன்கிட்ட பேசுற வரைக்கும் மனசு ஒரே பதட்டமாவே இருந்துச்சு. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. இனிமே அவ நல்லபடியா அவ வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவா. எந்த பிரச்சனையும் இனிமே. ஏய், என்ன ஆச்சு? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஏதோ யோசிச்சுட்டே இருக்க. ஒன்னும் இல்லம்மா, உனக்கும் டைம் ஆச்சு. நீ வேலைக்கு போகணும்ல. நான் வேணா உன்னை ஆட்டோல ஏத்தி விடவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, நீ பாத்து போ. சரி, பாத்து போ. கண்டிப்பா அக்காவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ
நீ எதுக்கு கூப்பிட்டுருப்பேன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? இவ்வளோ தூரம் வந்துட்டு எதுக்கு கூச்சப்படுற? சரி சரி, கூச்சமாக தான் இருக்கும். இவ்வளவு நாள் திட்டியிருக்கோம், திடீர்னு வந்து இப்படி கேட்கணும்னா உடனே வராதுல்ல. எப்படி கேட்கறதுக்கு? நாம ஃப்ரெண்ட்ஸா இல்லான்னு கேட்க தானே வர சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம ரிலேஷன் தான், ஆனா அதை விட ஃப்ரெண்ட்ஸா இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும்ல. நல்லா தான் கற்பனை பண்றேன். நான் உன்னை அதுக்கு கூப்பிடல. அதுக்கு இல்லையா, அப்புறம் எதுக்கு? உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன கேட்கணும்? கேட்டா உண்மையை சொல்லுவியா? யாரு? ஜீவாவுக்கு எப்பவும் உண்மையை பேசிதான் பழக்கம். யாரு? உனக்கு. நீ எப்படி உண்மையை பேசுவேன்னு எனக்கு தெரியுமே. யாரு? நல்லதுக்கு தான் பொய் சொல்லுவேனே தவிர மற்ற எதுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன். இந்த ஜீவா எப்பவுமே நியாயத்து பக்கம் தான் நிற்பான். உனக்கு என்ன கேட்கணுமோ கேளு. உங்க வீட்ல என் அக்கா சந்தோஷமா தான் இருக்காளா? கல்யாணம் ஆகி வந்த முதல் நாளே அவனும் ஒரு வேலையா ஈரோடுக்கு போக வேண்டியதா போயிடுச்சு. அப்ப என் அக்கா அங்க அழுதுகிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கால? அது என் அப்பத்தா பத்தி தான் உனக்கே தெரியுமே, புதுசா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஆனா என் அண்ணன் மனம் நல்லவன், அவன் மதுரை நல்லா பார்த்துப்பான். மாமா மேல எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஆனா அவர் சொல்றது அந்த வீட்ல எடுபடாதுல்ல. அதுவும் உண்மைதான். என் அப்பத்தாவை மீறி அங்கே யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படி செய்கிறவன் நான் ஒருத்தன் தான். ஆனால் என் பேச்சு அங்கே செல்லவே செல்லாது. ஏன் இப்படி எல்லாரும் அவங்கள பார்த்து பயப்படுறீங்க? அவங்க ஒரு தப்பு பண்ணா கூட நீங்க அவங்கள பார்த்து கேட்கவே மாட்டீங்களா? அப்படி கேட்கறதால தான் அந்த வீட்டுக்கு நான் வேண்டாதவனா இருக்கேன். என் அம்மாவும் பாவம் அப்புறாணி. இப்போ வந்த மதினி ஒன்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, என் அப்பத்தா ஆட்டம் பலிக்காது. ஆனால் என்ன செய்ய, என் அம்மா மாதிரியே இந்த மதினியும் அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்காங்க.